ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 5.5 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 9 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. இப்போ பாருங்கள், நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிம்பிளான டிசைன் தான் தைக்க போகிறோம். இந்த டிசைன் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிக்காத ஆளே சொல்ல முடியாத அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கட்டிங்கை தரவாக பார்த்துக்கங்க. கட்டிங் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் எப்படி தைக்கிறதுனே தெரியலேன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இப்போ பாருங்கள், திலகம் ஷேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். மேலே ஒடுக்கமாக கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு அகலமாக நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, ஒன் சைடு போட்டு விட்டுட்டு அதை அப்படியே மடித்து இந்த சைடுமே நம்ம அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு அந்த சைடு அப்படியே விழுந்துடும். இப்போ இந்த லைனை டார்க்காக நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு தான் நம்ம கட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், கீழே சைடு வரைக்குமே நம்ம அப்படியே ஒரு லைன் போட்டுக்கணும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் நேராக நம்ம போட்டுக்கலாம். நம்ம எந்த சைடு நின்று வெட்டுறோமோ அந்த சைடு இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடுன்னு இப்படி நம்ம இன்சியல் அடையாளப்படுத்துறதுக்காக போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். கண்டிப்பாக புதுசாக பழகுறவங்க இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 துணியுமே மாறாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைடுமே அந்த கழுத்து பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த பாடியோட முழு அளவு என்ன? இப்போ இதை பாருங்கள், நம்ம மெயின் கிளாத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ரைட் சைடுக்கு மட்டும் நம்ம வேறு கிளாத்தில், வேறு லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் ஜாயிண்ட் வரனால எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூடுதலாக நம்ம கட் பண்ணணும். அவுட்லைன் எல்லாமே அதே அளவே குடிச்சிட்டு கீழே இணைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூடுதலாக குறிக்கணும். எந்த இடத்துல ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச்சு கூடுதலாக குறிச்சிட்டு அந்த முன்னாடி வெட்டின அந்த லைனிங் கிளாத்தை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வெட்ட போகிற லைனிங் கிளாத்து தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால இந்த டிசைனுக்கு துணி மட்டும் எக்ஸ்ட்ரா கூடுதலாக எடுக்கணும். எவ்வளோ எடுக்கணும்னு நான் ஷார்ட் வீடியோவில் தனியாக சொல்கிறேன். பாருங்கள், இப்போ முன்னாடி வெட்டின லைனிங் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெட்டிக்கிட்டு இருக்க இந்த கிளாத்து தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணிடலாம். எப்போதுமே லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டா அதுக்கப்புறமா தான் நம்ம நல்ல துணியில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே பாருங்கள், அடியில் மெயின் கிளாத்தை வச்சுக்கணும், மேலே தான் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுக்கணும். இல்லை நீங்கள் கீழே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மேலே மெயின் கிளாத்தை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டோட்டலாகவே மாறி போயிடும். கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே மெயின் கிளாத்து, மேலே லைனிங் கிளாத்து. வெட்டின மணிக்கே இதை அப்படியே நம்ம மடித்து தனியாக வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு மாறாமல் கரெக்டாக இருக்கும். இந்த சைடு உள்ளதுமே பார்த்திங்கன்னா கீழே நல்ல துணி, மேலே லைனிங் கிளாத்து. இதை அவுட்லைன் ஃபுல்லாக அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். 2வது கொஸ்டின், இந்த டிசைனுக்கு பைப்பிங் நார்மல் பைப்பிங்கா இல்லை த்ரெட் பைப்பிங்கா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும். இப்போ நம்ம தைக்கக்கூடிய அந்த 5 டிசைனுமே டபுள் கலர் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிசைன்லாம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில், அதில் இதுலேன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி தைப்பாங்கன்னு நீங்கள் யோசித்துருப்பீங்க. இல்லை தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். த்ரெட் பைப்பிங்க்கு நண்டுக்கால் ஒன் சைடு நண்டுக்காலாக இருக்கணும். நான் எப்போதுமே த்ரெட் பைப்பிங்க்கு இந்த இன்னொரு மிஷின் வச்சுருக்கனால இதில் ஒன் சைடு நண்டுக்கால் மாட்டின மணிக்கே இருக்கும். எப்போ எல்லாம் இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கிறனோ அப்போ இந்த மிஷினுக்கு நான் வந்துடுவேன். இது போல் பாருங்கள், கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக இந்த த்ரெட்டை வச்சுட்டு இது போல் நம்ம தச்சு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதில் 2 கலர்லேயுமே நான் தச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம டபுள் கலரில் மெயின் கிளாத் கட் பண்ணியிருக்கோம். அந்த 2 கலர்லேயுமே த்ரெட் பைப்பிங் இது போல் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலருக்கு அந்த ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய அந்த வயலட் கலர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கலரை நம்ம பைப்பிங் தச்சுக்கலாம். இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கும் பொழுது அந்த ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் நல்ல பக்கமாக வச்சு தைக்கணும் பாருங்கள். த்ரெட் பைப்பிங் மட்டும் நீங்கள் பயன்படுத்தி தைச்சிங்க அப்படின்னா டிசைனே நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் வேணாம்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக ரவுண்டு நெக் அந்த நெக்கோட ஷேப் மட்டும் பயன்படுத்தி போடுறவங்களுக்கு இந்த த்ரெட் பைப்பிங்கை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிசைனே தேவைப்படாது. இந்த ஒரே ஒரு த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி சூப்பராக அழகாக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு த்ரெட் பைப்பிங்கை வச்சு தைக்க தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த த்ரெட் பைப்பிங் வந்து கண்டிப்பாக தச்சு பழகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி நம்ம வந்து ஒரு படிமான தையல் போடணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது அந்த ப்ளவுஸ் கலர் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக தான் இருக்கணும். அந்த பைப்பிங்க்கு மேட்சாக எடுக்கக்கூடாது. ப்ளவுஸ் கலர் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சாக தான் எடுக்கணும். இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கும் பொழுது தான் அடிக்கடி நூல் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், அழகாக பள்ளத்துக்குள்ளேயே நம்ம வந்து தையல் போடணும். இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போல் அந்த சைடுமே நம்ம வந்து இந்த த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இணைக்கும் பொழுது எத்தனை இன்ச்சு உள்பக்கமாக டிஸ்டன்ஸ் விட்டு இணைக்கணும்? இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியே பாருங்கள் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் நம்ம லைன் போட்டுட்டு இந்த இடம் சைடில் கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து பகுதி கரெக்டாக வந்துடும். சைடில் கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்த அழகாக நீட்டாக நம்ம வந்து இணைக்க போகிறோம். இணைக்கும் பொழுது ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கலாம். கெட்டி தையல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து பிரிஞ்சுட்டே வராது. கெட்டி தையல் போடாமல் நீங்கள் சும்மா நார்மலாக தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிஞ்சுக்கிறோம். ஆரம்பிக்கும் போது சைடில் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ இணைக்கும் பொழுது அந்த ப்ரௌன் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள். நம்ம தையல் வந்து பொடி தையலுங்கிறனால ஒரு தையலே போதும். இன்னொரு தையல் போடவே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கும் பாருங்கள் கட்டிங் மட்டும் பொறுமையாக பாருங்கள். அடுத்த டிசைன் ரவுண்டு நெக்கு தான் யூஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இது 2 கிளாத்தையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு நெக்குக்குமே நம்ம த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தைச்ச மெத்தடு தான். அந்த த்ரெட் பைப்பிங்கை ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் தச்சுட்டு அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் தச்சுட்டு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக கழுத்தை சுற்றியுமே கட் பண்ணி எடுத்துட்டா அதுக்கப்புறமா நம்ம நல்ல பக்கமாக திருப்பி படிமான தையல் போட்டுக்கணும். ஒரே மெத்தடு தான் எல்லாத்துக்குமே. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த படிமான தையல் போடும் பொழுது அந்த வைலட் கலர் அந்த ப்ரௌன் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அழகாக பள்ளத்துக்குள்ளேயே போடணும். இந்த தையல் வெளியில் வந்து தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கழுத்து சைடு கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து கீழே சென்று பகுதி வரைக்கும் பாருங்கள் இது போல் ஒரு வளைவு கொடுத்துடலாம்.
இப்போ இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணணும். லைனிங் கிளாத்தோட சேர்த்து கட் பண்ணக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய அந்த நல்ல துணியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வேறு கலர் துணியை யூஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், மெயின் கிளாத்தில் வேறு கலர் துணியை அதே அச்சை அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம அந்த அவுட்லைன் மட்டும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டு நெக்குக்கு டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவில் கட் பண்ணி நம்ம வேறு கலர் துணியை வந்து இணைச்சோம். இப்போ இந்த இடத்துலையுமே நம்ம வந்து த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக வெட்டிட்டு இது போல் நம்ம வந்து தச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம லைனிங் துணியெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படியே மெயின் கிளாத்தில் த்ரெட் பைப்பிங்கை வச்சா அப்படியே உள்பக்கமாக மடித்து தச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியே இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச்சில் உள்பக்கமாக பிசுறு விட்டுக்கணும். ஒட்டையே நம்ம வந்து தைக்கக்கூடாது. உள்பக்கம் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம விட்டுட்டு இது போல் மேலே இருந்து பாருங்கள், ஷோல்டர்லேருந்து இப்போ நான் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் உள்பக்கம் பிசுறு இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து இணைச்சிக்கலாம். ஒரே அளவாக சேமாக வரணும். அகலமாகவும் ஒடுக்கமாகவும் வராமல் ஒரே அளவாக சேமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் மெத்தடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டிச்சிங்க்கு வந்து த்ரெட் பைப்பிங்கை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் டெய்லரிங் புட்டிக்கில் தான் தைப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் டெய்லர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்லாம் ஈஸியான முறையில் கற்றுக்கிட்டு தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதுலேயும் மெயினாக த்ரெட் பைப்பிங் மட்டும் தைக்க தெரியலைன்னே சொல்லக்கூடாது. நிறையா பேர் இப்போ விரும்பி கேட்குறதே பார்த்திங்கன்னா, எந்த ஊருக்கு போனோம்னாலும் சரி நிறையா பேர் நார்மல் பைப்பிங் இப்போ யாரும் போடுறது கிடையாது. த்ரெட் பைப்பிங் தான் போடுறாங்க. கண்டிப்பாக த்ரெட் பைப்பிங் எப்படி தைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், ஒரு ஸ்டார் நெக் தான் நம்ம வந்து போட போகிறோம். மேலே ஒடுக்கமாக வந்துட்டு கீழே மட்டும் அந்த சைடில் மட்டும் பாருங்கள் ஒரு 3/4 இன்ச் நம்ம வந்து அகலமாக போட்டுக்கணும். 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் நெக்குக்கு கீழே கிராஸாக முக்கோணமாக நம்ம லைன் போட்டது எத்தனை இன்ச்சு? இப்போ சைடில் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள் ஒரு 4 இன்ச்சு. கரெக்டாக பாருங்கள் ஒரு 4 இன்ச்சு. கீழேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸாக நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடலாம். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போ இதை தனியாக அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு வெட்டி அந்த லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தை அப்படியே அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். வெட்டும் போது கரெக்டாக வெட்டணும். பாருங்கள், மேலே லைனிங் கிளாத் வர்ற மாதிரியும் கீழே மெயின் கிளாத் வர்ற மாதிரியும் கரெக்டாக வெட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரைட் சைடு வெட்டி அந்த லைனிங் கிளாத்தை வேறு ஒரு லைனிங் கிளாத்தில் அந்த இணைக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டு மீதி பகுதியை அதே அளவுக்கே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அந்த எந்த இடத்துல இணைக்கிற இடம் வருதோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூடுதலாக நம்ம வெட்டிக்கணும். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தை எடுத்துடலாம். இது நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ வெட்டின லைனிங் கிளாத் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதை இன்சியல் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு கலர் துணிக்கு வந்து அதோட அவுட்லைனை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
லெஃப்ட் சைடுக்கு வேறு கலரும் ரைட் சைடுக்கு வேறு கலரும். இப்போ நம்ம தைக்கக்கூடிய எல்லா டிசைனுமே டபுள் கலர் கிளாத்தை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கட்டிங்கில் சூப்பரான முறையில் சிம்பிளான முறையில் தைக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து கழுத்து சைடு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பகுதியை இது போல் நம்ம தைச்சிக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு அந்த நெக் வந்து எந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லையே அழகாக நம்ம வந்து தைச்சிக்கலாம். இதில் பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். பாதி வரைக்கும் மட்டும் நம்ம தச்சுக்குவோம். ஏன்னா இந்த இடத்துல அந்த கார்னர் ஷேப் ஊசியாக இருக்கனால அது வெளியில் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள். அழகா நீட்டாக நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இதோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடு பார்த்திங்கன்னா கீழே இணைக்கிற சைடை விட்டுருவோம். ஏன்னா அது கீழே இருந்தே தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடையாளம் வந்து தெரியாது. அதனால் கீழே இணைக்கிற பகுதியை அப்படியே விட்டுட்டு நெக்குக்கு மட்டும் 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம நேராக தையல் போட்டுக்கலாம். ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் துணியை யூஸ் பண்ணி தைச்சதுக்கு பைப்பிங் தைச்சோமா இல்லை பட்டை பைப்பிங் தைச்சோமா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து படிமான தையல் போட்டுட்டோம். கீழே அந்த இணைக்கிற பகுதியும் நேராக தையல் போட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே தைச்சிட்டோம். இப்போ வந்து பட்டை பைப்பிங் தைக்கிறனால டபுள் கலரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். அதுக்கு கிராஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு நான் திருப்புறதுக்காக ரெடிமேடாக இருக்கக்கூடிய ரோப் தான் எடுத்துருக்கேன். இந்த மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்மளுக்கு அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மடிப்பு பகுதியிலேருந்து 1/4 இன்ச்சு அகலத்தில் இது போல் நேராக நம்ம தையல் போட்டு தைச்சு அதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக திருப்பிட்டோம். இந்த க்ரீன் கலர் கிளாத்தை அந்த வைலட் கலர் மேலே அப்படியே ஆப்போசைட்டாகவே மாற்றி தைக்கணும். இந்த கலருக்கு அந்த கலர் பட்டை பைப்பிங் தைக்கணும், அந்த கலருக்கு இந்த கலர் பட்டை பைப்பிங் தைச்சிடணும். மாற்றி மாற்றி வர்ற மாதிரி கரெக்டாக கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம தைக்கணும். அப்போ தான் இதோட ஷேப் வந்து நம்மளுக்கு சூப்பராக தூக்கி காமிக்கும். இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் தயவு செய்து கழுத்தை ஒட்டியே தைக்கக்கூடாது. கழுத்து பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் இந்த பட்டை பைப்பிங்கை பயன்படுத்தி தைக்கணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த கார்னர் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக ஒரு ப்ளீட் வைக்கணும். ப்ளீட் வைக்கும் பொழுது தான் அழகாக தனியாகவே தெரியக்கூடாது. அழகாக அந்த துணியிலேயே மடித்து தைச்ச மாதிரியும் தெரியாமல் அழகாக நீட்டாக அந்த முக்கோண ஷேப் வர்ற மாதிரி நீட்டாக தைச்சிக்கணும். இதில் இப்போ ஒரு தையல் போட்டு நம்ம தைச்சிட்டோம், இன்னொரு தையல் அழகாக போட்டுக்கலாம். ஓரத்தில் போடக்கூடிய தையலுமே அழகாக நேராக இருக்கணும், வளைவு நெளிவு வரக்கூடாது. எல்லாமே நீட்டாக இருந்தால் தான் நம்ம கேட்குற அமௌண்ட்டை கஸ்டமர் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்க அந்த ப்ளவுஸ் டிசைனை பார்க்கும் போதே அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அந்தளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி தையலில் இருந்து டிசைனில் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும். இப்போ இந்த சைடுமே பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் அந்த வைலட் கலர் மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த சைடு நம்ம தைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டபுள் ஷேடிங்கிறனால உங்களுக்கு வந்து இப்படி பார்த்தா ப்ரௌன் கலராக இருக்கும், இப்படி பார்த்தா வைலட் கலர் மாதிரி இருக்கும்.
இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை அழகாக இணைச்சிக்கலாம் பாருங்கள். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து இணைக்கும் பொழுது உள்பக்கம் 1/2 இன்ச்சு துணி வந்து இருக்கிற மாதிரி இணைக்கணும். ரொம்ப ஒட்டுலே இணைக்கக்கூடாது. கரெக்டாக 1/2 இன்ச்சு உள்பக்கம் துணி விட்டுருக்கணும் பாருங்கள். இந்த இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது கெட்டி தையல் போட்டுட்டு அந்த வைலட் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து இது போல் நம்ம தையல் போட்டு இணைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் பாருங்கள். 2 சைடுமே டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா கீழே வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். ஏன்னா இந்த டிசைனுக்கு பட்டி தைச்சா நல்லா இருக்காது. அதனால கீழே வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த டிசைனை அழகாக நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு அகலத்தில் எக்ஸ்ட்ரா அகலமாக போட்டுக்கலாம். சைடில் அகலமாக போட்டால் தான் அந்த திலகம் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளேயே போட்டோம் அப்படின்னா அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு தெரியாது. 1/2 இன்ச்சாச்சும் அகலமாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக ஒரு 4.5 இன்ச்சில் வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா துணி கண்டிப்பாக மாறவே மாறாது. இந்த பகுதியை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேலை வந்து கண்டிப்பாக அதிகம். இதுக்குமே நம்ம த்ரெட் பைப்பிங்கை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். இப்போ ரைட் சைடு இருக்கக்கூடிய கிளாத்துக்கு மெயின் கிளாத்து நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழே முக்கோணமாக வரக்கூடிய அந்த இணைக்கிற பகுதியில் அதோட அளவு வந்து எத்தனை இன்ச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஏன்னா இணைக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு கூடுதலாக விடுறனால இன்னொரு லைனிங் கிளாத்தில் பாருங்கள் அந்த இணைக்கிற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கோடு போட்டுட்டு மீதி லைனை அப்படியே அதே அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழேயும் பாருங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மெயின் கிளாத் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு டபுள் கலருங்கிறனால ரைட் சைடுக்கு ஒரு கலரும் லெஃப்ட் சைடுக்கு ஒரு கலரும் இந்த மாதிரி டபுள் கலர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் துணி எவ்வளோ எடுக்கணும்னு நான் ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம 5 டிசைன் தைக்கலாம். 4 டிசைன் தான் நம்ம தைச்சிருக்கோம். இந்த 4 டிசைனுக்குமே துணி எவ்வளோ எடுக்கணும், ப்ரைஸ் எவ்வளோ வாங்கணும்னு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இணைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்து தான் தைக்க போகிறோம். பைப்பிங்க்கு மட்டும் நான் 2 கலர் கிளாத்தை யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு கலர் வந்து நான் எடுத்துருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். சேம் கலர் அந்த ப்ளவுஸ் கலர்லேயே பைப்பிங் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குழப்பமே ஆயிரும் இப்போ தைக்க போகிற டிசைனுக்கு. அதனால் 2 டபுள் கலர் அந்த 2 டபுள் கலர் கிளாத்துக்குமே வேறு ஒரு கிளாத்தில் தான் நம்ம வந்து பைப்பிங் தைக்க போகிறோம். எல்லாத்துக்குமே வேறு ஒரு கலரை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு குழப்பமே இருக்காது, ஈஸியாக தைச்சிக்கலாம். பைப்பிங்க்கு மட்டும் வேறு கலர். இது போல் பாருங்கள் இந்த த்ரெட் பைப்பிங்கை பயன்படுத்தவுமே நெக் பார்க்கும் பொழுதே அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. பைப்பிங்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசி மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ரவுண்டு நெக்குக்கு கூட இந்த த்ரெட் பைப்பிங்கை பயன்படுத்தினோம்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப இதை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த த்ரெட் பைப்பிங்கை விரும்பி போடுவாங்க.
இப்போ இந்த சைடுமே அதே க்ரீன் கலர் கிளாத்தை நம்ம வந்து பைப்பிங் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நெக் டிசைனுக்கு எத்தனை லைன் பைப்பிங் வந்து நம்ம தச்சிருக்கோம்? இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகா நீட்டா தச்சிருக்கோம் பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பைப்பிங்கை பார்த்தாலே அவ்வளோ ஆசையா இருக்கு. இப்போ பாருங்க, இந்த பகுதியை நம்ம வந்து அழகா நீட்டா இணைச்சிடலாம். இணைக்கும் பொழுது உள்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தாவது இருக்கணும். ரொம்ப துணி வந்து 1 இன்ச்சு வரைக்கும் விடக்கூடாது. கரெக்டாக 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு அகலத்தில் தான் துணியே விடணும். கரெக்டாக வச்சுட்டு பாருங்க, அந்த இணைக்கிற இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டு தான் இணைக்கணும். ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த 4 டிசைனுக்குமே பைப்பிங் வந்து எந்தெந்த ப்ளவுஸுக்கு பைப்பிங் வந்து தச்சிருக்கோம், அந்த பைப்பிங்கோட கலர் வந்து என்னன்னு கரெக்டாக சொல்லணும். இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகாக நீட்டாக இணைச்சி முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்படியே விட்டால் கூட இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே பாருங்கள், இன்னொரு டிசைன் போட போகிறோம். இதுக்கு பேப்பர் கேன்வாஸை கரெக்டாக வச்சுட்டு அந்த வைலட் கலர் கிளாத்தில் பாருங்கள், அந்த பைப்பிங் தச்சதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு அகலத்தில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணணும் பாருங்கள். அந்த வைலட் கலர் கிளாத்தில் பைப்பிங் தச்சதுலேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு அகலத்தில் இது போல் பேப்பர் கேன்வாஸை வச்சு கரெக்டாக நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லைனுக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு கரெக்டாக பாருங்கள், 1 இன்ச்சில் மார்க் பண்ணி அதே ஷேப்லேயே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். பத்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கேன்வாஸில் நம்ம அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருந்தோம், அவுட்லைனோட டிஸ்டன்ஸ் எத்தனை இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த கனகாமர கலரில் இருக்கக்கூடிய கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் அந்த க்ரீன் கலர் பைப்பிங்கை நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்பக்கமாக அந்த பிசுறு பகுதியை பார்த்தீங்கன்னா கெட்ட பக்கமாக உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இதுக்கு அந்த சென்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலருக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நம்ம பைப்பிங் கொடுத்து தச்சு இது போல் நம்ம படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக நீட்டாக தள்ளிக்கலாம். இப்போ அந்த ரோஸ் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து பாருங்கள், பிசுறு பகுதியை 2 சைடும் இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு 2 சைடுமே நம்ம வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், தச்சு வச்ச பகுதியை கரெக்டாக நம்ம கழுத்து சைடு கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கரெக்டாக வச்சு நம்ம வந்து இணைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த சைடு இன்னொரு தையல் போட்டுட்டு இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தச்சு காட்டினேன் இந்த 4 டிசைனுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.